அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அந்த டாபிக்ல இருந்து பேயிஸ் தியரம் அப்படின்ற ஏரியால ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So for a certain binary communication channel, the probability that transmitted 0 and received as 0 அதுக்கான பாசிபிலிட்டி 0.95 கொடுத்திருக்கோம். அப்ப ரிசீவரையும் டிரான்ஸ்ஃபரை பத்தி நம்ம பேசலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிசீவிங் ஜீரோ அட் த சேம் டைம் டிரான்ஸ்ஃபரிங் ஜீரோ. ஸோ டி நாட் அண்ட் ஆர் நாட் அதுக்கான வேல்யூ 0.95 கொடுத்துருக்கும். எகைன் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் டிரான்ஸ்மிட்டட் ஒன் ரிசீவ்டு அதுக்கான பாசிபிலிட்டி 0.90 கொடுத்துருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிசீவரும் ஒன் தான், டிரான்ஸ்ஃபரும் ஒன் தான், அதுக்கான பாசிபிலிட்டி 0.90 கொடுத்துருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு காம்பினேஷன் மட்டும்தான் சார் கொடுத்துருக்கோம். அதாவது 0 அண்ட் 1 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 0 அண்ட் 1 ரெண்டு காம்பினேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆர் நாட் டி நாட் இருக்கு. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக வேற என்ன சார் மாற்றலாம்னா R1. ஸோ ரிசீவ் 1 டிரான்ஸ்ஃபர் 0. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிசீவ் ஆகிறது 1 ரிசீவ் ஆகணும், டிரான்ஸ்ஃபர் 0 அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 1 மைனஸ் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 0.95 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ 1 மைனஸ் 0.95 போடுங்க. 1 மைனஸ் 0.95 போட்டீங்கன்னா 0.05. அதாவது 0 டிரான்ஸ்ஃபர் ஆகி 0 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 0.95. ஸோ 0 டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் ரிசீவ் ஆகுறது 1க்கான பாசிபிலிட்டி 0.05. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ஆஃப் 1 டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 ரிசீவருக்கான பாசிபிலிட்டி. அப்போ 0 ரிசீவ் ஆகுது, ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆனது 1, அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 1 மைனஸ் 0.90. இது போட்டீங்கன்னா 0.10 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1 டிரான்ஸ்ஃபர் ஆகுது, 0 ரிசீவ் ஆகுது. ஸோ 1 டிரான்ஸ்ஃபர் 0 ரிசீவ். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? இஃப் த ப்ராபபிலிட்டி தட் 0 இஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ 0 டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு மட்டும் பாசிபிலிட்டி 0 டிரான்ஸ்மிட், அதாவது பி ஆஃப் டி நாட் 0 டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 0.4 கொடுத்துருக்கும். அதான கொடுத்துருக்கோம். இஃப் த ப்ராபபிலிட்டி தட் 0 இஸ் டிரான்ஸ்மிட்டட் 0.4. சரிங்களா? இப்போ 0 டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா 1 டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, ஏன்னா 0 அண்ட் 1 ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. 0னா 0 டிரான்ஸ்ஃபர் ஆகுது, 1 1 டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ T1க்கான பாசிபிலிட்டி என்னன்னா 1 மைனஸ் 0.4. அப்போ வேல்யூ 0.6. ஸோ இவ்வளோ வேல்யூஸ் நமக்கு கையில் கொடுத்துருக்கோம். ஸோ T0 ஃபைன் பண்ணிட்டோம், தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் T1 ஃபைன் பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்கோன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசீவ்டு. ஸோ 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு ஃபைன் பண்ண சொல்றோம். அடுத்தது 1 டிரான்ஸ்மிட் ஆகும்போது 1 ரிசீவ் ஆகணும், அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டின்னு பார்ப்போம். ஸோ 1 ரிசீவ்டு, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ரிசீவ்டு. ஸோ 1 ரிசீவ்டு என்ன சார் போடலாம்னா பி ஆஃப் R1 போட்டுக்கலாம். ஸோ 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ 1 ரிசீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசிபிலிட்டி? இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா 1 ரிசீவ் ஆகுது. ஸோ 1 இங்கேயும் ரிசீவ் ஆகுது, அதே சமயத்தில் இங்கேயும் 1 ரிசீவ் ஆகுது பாருங்க. 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு பாசிபிலிட்டி பி ஆஃப் R1 பார் T1, R1 பார் T1 இல்லைங்களா? அதுல கீழே என்ன சார் இருக்கு? T1. அப்போ R1 பார் T1னா 1 டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். 1 டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் R1 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இனியொரு பாசிபிலிட்டி என்னன்னா இங்க இருக்கு. ஸோ பி ஆஃப் R1 ரிசீவ் ஆகுது, 0 டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்போ சார்? பி ஆஃப் 0 டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 2 பாசிபிலிட்டி கொடுத்துருக்கு. சரிங்களா? R1 by T1க்கான வேல்யூ 0.90 into P of T1. T1க்கான வேல்யூ 0.6 பிளஸ் R1 bar T0. R1 bar T0க்கான வேல்யூ 0.05 into P of T0க்கான வேல்யூ 0.4. கால்குலேட்டர் ஒர்க் பண்ணி பாருங்க சார், என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 0.9 into 0.6 plus 0.05 into 0.4 போட்டீங்கன்னா 0.56.
0.56 அதாவது 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ பி ஆஃப் R1. ஸோ 1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 0.56. கட்டாயம் இந்த வேல்யூ எல்லாமே 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 தான். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி, இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன சார் கேட்டிருக்கோன்னு பாருங்க. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன சொல்றோம்? 1 வாஸ் டிரான்ஸ்மிட்டட், 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும், given that 1 was received. ஸோ 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும், 1 ரிசீவ் ஆகணும். இப்போ P of 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ T1 given that R1. ஸோ 1 ரிசீவ் ஆகணும். ஏன்னா given thatனால என்ன கண்டிஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ given thatனால கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும், given that 1 ரிசீவ் ஆகணும். அப்போ இது நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். 2 பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 1 ரிசீவ் ஆகணும், 1 ரிசீவ் ஆகணும், அதில் 1 டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்துக்கணும். அப்போ 2 பாசிபிலிட்டி. இப்போ என்ன சார் 2 பாசிபிலிட்டி அப்படின்னா முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ R1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ P ஆஃப் R1 ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அது வேணா ஒரு டைம் எழுதிக்கங்க, எழுதுற மாதிரி எழுதிக்கங்க. P ஆஃப் R1 ரிசீவ் ஆகும். எப்போ சார் ரிசீவ் ஆகும்? 1 டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது. அப்போ P ஆஃப் T1. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன சார்னா R1 ரிசீவ் ஆகும். எப்போ சார் ரிசீவ் ஆகும்? 0 டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் ரிசீவ் ஆகும். 2 பாசிபிலிட்டிஸ் உண்டு, 2 பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நமக்கு என்ன கேட்குறோம்? R1 ரிசீவ் ஆகும்போது அதில் T1 தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஸோ R1 ரிசீவ் ஆகணும், அதே சமயத்தில் T1 டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அப்போ இந்த பாசிபிலிட்டி மட்டும்தான் நம்ம போட முடியும். ஸோ இது டோட்டல் டினாமினேட்டர் என்னைக்குமே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. ஸோ டினாமினேட்டர் என்ன சார் இருக்குன்னா என்னைக்குமே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி டினாமினேட்டர்ல இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. நியூமரேட்டர்ல என்ன சார்னா ஃபேவரபிள் பாசிபிலிட்டி. நமக்கு என்ன ஃபேவரா இருக்கோ அந்த பாசிபிலிட்டி நியூமரேட்டர்ல போடும். நமக்கு என்ன சார் கொஸ்டின் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 ரிசீவ் ஆகணும், அதே சமயத்தில் 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும். சரிங்களா? ரெண்டுமே பார்க்கணும். 1 ரிசீவ் ஆகணும், 1 டிரான்ஸ்ஃபர் ஆகணும், ஒரே ஆப்ஷன் தான் உண்டு. ஸோ P ஆஃப் 1 ரிசீவ் ஆகுது, அந்த சமயத்தில் 1 டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஸோ இன்டூ P ஆஃப் T1. சரிங்களா? 2 பாசிபிலிட்டி. ஸோ முன்னாடி நம்ம வச்சுட்டோம், டினாமினேட்டரோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். P ஆஃப் R1ஓட வேல்யூ தான் இது, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0.56 கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஸோ R1 by T1. அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே தான் சார் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. இந்த 2 வேல்யூத்துக்கு அப்படியே போட வேண்டியதுதான். ஸோ 0.90 இன்டூ 0.6 கேல்குலேட் ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.9 இன்டூ 0.6 டிவைடட் பை 0.56 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 0.964 கிடைக்குது சார். 0.964. இந்த வேல்யூ கண்டிப்பா 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ப்ராபபிலிட்டி. சரிங்களா? இந்த கொஸ்டின் அனாலிசிஸ்ல திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.